அந்நிய நாடான அமெரிக்காவிற்கு சென்று இந்தியாவின் ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்தி பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவிற்கு வரக்கூடாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆவேசமடைந்துள்ளார். ஆனா கார்கே சொல்றாரு, இன்னும் ஒரு 20 நாங்க வாங்கியிருந்தா பல பேரை சிறையில் அடைத்திருப்பார்களாம். நாங்க அதிக எண்ணிக்கையில் வாங்கியிருந்தால் நாட்டுக்கு நல்லது செய்வோம்னு பேசல. இன்னைக்கும் அந்த எமர்ஜென்சி புத்தி தான் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த எமர்ஜென்சி புத்தியை வைத்துக்கொண்டு இன்னைக்கு ஜனநாயகத்தை பற்றி அந்நிய நாட்டில் போய் ராகுல் பேசுகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ராகுல் அப்படி இந்திய ஜனநாயகத்தின் மீதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதும் நம்பிக்கை இல்லைன்னா அங்கே போய் கமலா ஹாரிஸ் கூடயோ இல்லைன்னா ட்ரம்ப் கூடயோ ஏதோ ஒரு தொகுதியில் போட்டி போடட்டும். அவர் இந்தியாவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்திய திருநாட்டை போய் மிக மோசமாக பேசி வருகிறார், மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி தான் சீனாவை பற்றி பேசுகிறார். இன்னைக்கு மிக மோசமான சீன கொள்கை வைத்திருந்தது அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள். சீனாக்காரன் போர்டே வச்சான், சினிமாக்கு போர்டு வைக்கிற மாதிரி வச்சான், இந்த இடத்தை நாங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டோம் என்று. ஆனால் இன்று பலமான வெளியுறவுத்துறை இருந்து கொண்டிருக்கிறது. அதனால ராகுல் காந்தி தனது பேச்சுக்கு முற்றிலுமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.